பயப்படாம இருக்க நீ தானே என் கையை பிடிச்சிருக்க. வருக முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமா அவர்களே, மருமகளே 300 பேருக்கு படைத்தலைவர். எங்க பலத்தை பாத்தீங்களா? பலம் இருந்தா தான் எதிரியை தாக்க முடியும். பலம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் முதல்ல இருந்துச்சு, அம்புட்டு சுருங்கிருச்சு. வெயிலுக்கு வருக 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 வருக. வந்தோம் 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 மகாராஜா. வந்தேன் வந்தனமே. வாழ்க வாழ்க வாழ்க. சொரக்காய் வெஞ்சனம். நீர் கடுப்புக்கு நல்லதுன்னு சொல்ல வர. சொரக்காய் தின்றீங்க? மகளில் சொரக்காய் வெஞ்சமா சாப்பிட்டீங்க? உங்களுக்கு அருமையான சைவ சாப்பாடு. அப்பளம். ஆமா, காஞ்சனகுல மக்கள் சைவ சாப்பாடு, சாப்பாடு போட்டேன். பாயாசம் அப்பளமும் சாப்பிட்டீங்களா? மகாராஜா பாயசி சட்டிக்குள்ள உள்ள விழுந்துருச்சாரு. அவரே ரச சட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. வருக 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 வருக. கொடாநாயக்கரே, எட்டச்சக்கம் அண்ணன் கட்டப்பொம்மன் புலர்வ காரமா இருக்கின்ற மட்டில்லா வீரர்களே, நம்ம அனைவருக்கு அம்பாள் சக்கரவையும் அந்த நிறகுலைத்த ஐயனாரும் கற்பனசாமியும் காக்க வேண்டும். கோடாநாயக்கரே, இவே முதல் குமரி வரை நம்மளை எதிர்த்த மணி மணிமே இல்லை. எந்த குமரி நம்மளை எதிர்த்தா? காசு கொடுத்துதான் விடுவான். குமரி யார் அவன்? நீங்க எந்த குமரி சொன்ன மகாராஜா? நானே. நீங்க எந்த குமரியை சொன்னீங்க? நான் குமரியை சொன்னேன். வடக்கே மே முதல் தெற்க கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனை ஒன்றுமே இல்லை. அவர் அந்த குமரியை சொல்லியிருக்காரா? நம்ம கூட நினைச்சா நம்ம சந்திரமை வீரா இருக்காங்க தொப்புளி ஊனமுக்கிக்காரி. யார் யாரு? அவதான் பூனதள்ளி. அவதான் ஒன்னா கொண்டு சந்துக்குள்ள குரு குரு யார பார்த்தா? அவ உங்களை பார்த்தா, அவளை நாங்க பார்த்தா. உங்களை திட்டிக்கிட்டே வஞ்சிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட ரோசம் வராதா? அதெல்லாம் என்னைக்கு மழை ஏறி போச்சு. உங்களோட சேர்ந்து ரோசம் போட்டாங்க வாழ முடியுமா? திமிரு பண்றீங்க, சேட்டை பண்றீங்கன்னா பேசாம இருக்கீங்க, கோவப்பட மாட்டீங்களா? திமிரு மித்தாட்ட கோவப்படலாம். சரி, நாங்க தூக்கி வளர்த்த புள்ள நீங்க. ஆமா, உங்கள்கிட்ட போய் நாங்க எதுக்கு மகாராஜா கோவப்பட போறோம்? இல்ல, அவர் என்னமோ கோவத்திலே இருக்காரு. திமிரு பண்றீங்க, ரொம்ப சேட்டையெல்லாம் பண்றீங்க. நான் சேட்டை பண்றேன். சேட்டை யார் நடிச்ச போறோம்? அதான் சேட்டை யார் நடிச்சா? தனுஷ் நடிச்ச. தனுஷ். திமிரு விஷால். விஷால். ஏய் சரத்குமார். குத்து. ஐயா குத்து. சொருகு. இது படமா? உங்களை வஞ்சது ஊரா? அதுதான் கோவப்படாம இருக்கீங்களா? நாட்டில் அப்படி வந்துருச்சு படம். முன்னோர்கள்லாம் கப்பல் ஓட்டிய தமிழர், தாய காத்த தனையன், ரத்த கண்ணீர், தாய் சொல்லை தட்டாதை, ஆசமலரு, தாய்க்கு பின்தாரம், வீரபாண்டிய கட்டபொம்மன், எப்படி படம் எடுத்தாங்க? இப்ப இப்ப வயிறதெல்லாம் படம் தானே. என்ன செய்யுது? கலிகாலம். கொடாநாயக்கரே, அந்நாட்டு வெள்ளையன் தமிழ்நாட்டில் பிடிக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் நவாப்பை ஏமாத்தி நம் நாட்டை கைப்பற்றிய நாசகாரன். யாருக்கு அருடிமை? மாட்டிரச்சல் மானம் கட்டவன். சிங்கத்தை இருக்கிற சிறுவரி கூட்டமே, சிங்க அஞ்சுமா, அடிமடியுமா, பின் வாங்குமா, அல்லது பிரமுதான் காட்டுமா? இந்த உம்மத்துறை பாஞ்சி உடம்பிலே ரத்தம் ஒருவரை ஒரு சொட்டு என்றால் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரைக்கும் போராடும். அதை நீங்க பண்ணுங்க. ஒரு சொட்டு ரத்தம் வரைக்குமா? யாருக்குடா வரைக்கும்? இருக்கு வரை. ஐயோ மகாராஜா, வரின்னு கேட்டா அவனுக்கு 2 வரி தான் கொடுக்கணும். என்னது? ஆமா மகாராஜா. வரியா? ஆமா. என்ன வரி? ஒண்ணு ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி, ரெண்டுமே அவன் கொடுத்ததுதான். அதுக்கு மேல கேட்டா அவன் என்ன பண்ணலாம்? அவன் 10 மாசம் டெலிவரி பண்ணிடுறான், வெளியே அடிச்சு கிளப்பிடுறான். பொழப்பு அப்படிதான் போகுது. ஏற்பாடு பண்றா
ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி ஜனவரி வருடத்தில் முதல் மாதம் ஐயாது. ஆமா அது அவன் கொடுத்தது. நமக்கு நம்மளுக்கு சித்திரை சித்திரை ஒண்ணு வைகாசி. தமிழர்கள் வருட பிறப்பு ஒண்ணு கொடாய் நாக்கிறே மகாராஜா காலகாமதம் காரிய கேடலவா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள் எல்லாம் கலக்கிறீங்களா? கலக்காம போனா ராவா போயிடும். அந்த வேலையும் பாக்குறீங்களா? என்னைக்கு உங்களோட ஜென்மா போயா விஷயத்தை எப்படி சொல்லணும்னு கலந்துட்டு இருக்கா. அதனால உங்க காசு நான் சொல்றேன். ஐயா மகன் காதல் விழாவுக்காக நெல் வாங்க போனீர்களே யோ இல்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. நான் சொல்லுங்க நெல் வாங்க போனீங்கல்ல அப்போதே நீ அப்படிதான் பிரச்சனை பண்ண. நான் சொல்றேன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற. சொல்லுங்க. மகாராஜா என்ன சொல்றாங்க? நெல்லு வாங்க போன விஷயத்த கேட்கிறாரு. ஆமா நானும் தானே வந்தேன். நான் தான் வந்தேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லு. ஏய் மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நான் சொல்லுவேன் சொல்லிட்டேன். ஏய் நான் முள்ளு போட்டு முத்தம் பழைக்கிற 300 பேர் படம் சொல்லல. ஏய் நான் நாகப்பட்டினம் 400 பேர் படை தலைவரா இருந்து போ. நீ என்ன போறியாடா? நான் லொக்கோல ஓடு. கால்காலத்து போட்டு மொப்ப வெள்ள இருக்க. அப்புறம் என்ன மகாராஜா நான் சொல்றேன். கருப்பசாமிக்கு சட்டி குட்டியை போட்டு போட்டுருவாமா. அப்படியே சண்டை போற மாதிரி சண்டை ஓட்டு அந்த குடத்தை தூக்கிட்டு ஓடிடுவோம்டா. அல்ல கல்யாணம் புத்தி வேணாம்டா. ஏய் இப்போ நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க 2 பேரும்? நெல்லு வாங்க போன வந்து கேட்குறீங்க. ஆமையா அதான் வீட்டை கடிக்க வாங்க. இதைத்தாண்டா நான் சொல்லுவேன். மகாராஜா ஏய் தைரியமா சொல்லு. நான் இருக்கேன். சொல்லுங்க. எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் இருக்கேன். மகாரா ஏன் பயப்பட? நான் இருக்கேன். சொல்லுங்க. நீ சொல்லு இல்லைன்னா என்னை சொல்ல விடு. உன் மனசுல என்ன பண்ற? கேளுங்க மகாராஜா. சொல்லியா என்ன சொல்றேன் மகாராஜா. சொல்லியா எதுக்கும் பயப்படக்கூடாது. அவர் என்ன பண்றாரு? சொல்லுங்க. நம்ம மகாராஜா. ஆமாண்டா சொல்லுங்க. ஏன் பயப்பட? என்ன சொல்ல விடுறா. சொல்லுங்க. தைரியமா நினைச்சுடா. டேய் என்ன சொல்ல விடா. சொல்லியா ஏன் பயப்பட? வட மயிலாட்டி நீ போய் சொல்றா. ஓ அவர் எதுக்கு பயப்படுறாரு? செப்படா நீயே செப்படா. ஆமா இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டணும்? அவர் அப்படிங்க பாடா. என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? என்னடா ஏய் இந்தியா ஏய் அப்புறம் என்ன மகாராஜா நீ சொல்ல விட மாட்டேங்கிறியா? சொல்லியா நெல்லு வாங்க போன விஷயத்தை தானே கேக்குறீங்க? ஆமா நான் பயப்பட மாட்டேன் மகாராஜா. சொல்லுங்க. டேய் டேய் குட்ட பையல ஒன்னும் என்னை சொல்ல விடு. அப்படியே தள்ளி விட்டு பாத்துக்க. சொல்லுங்க. போயா போயா சொல்லியா சொல்லியா சொல்லுவேன்னா உலக தண்டி இருந்துக்கிட்டு நீ சொல்ற சொல்லியா மகாராஜா. ஏய் டேய் மண்டே பொளந்தே போடுவேண்டா. சொல்லியா எங்க மகாராஜா சொல்ல விட மாட்டேங்கிறேன். இந்த பாரு ஒண்ணு நீ சொல்லு இல்லைன்னா என்னை சொல்ல விடுறா. செப்புடா செப்புடான்ட்டு சொல்லுங்க. ஐயோ டேய் மகாராஜா நான் நெல்லு வாங்க போகல மகாராஜா. ஊருக்கு போயிட்டேன் மகாராஜா. அவன்கிட்ட கேளுங்க மகாராஜா. போடா இப்ப நீ செப்புடா. ஓ சொல்லியா எல்லாரும் சொல்ல முடியா வர தாங்கள் தெரிவித்தாலும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் கை போறியா பாருங்க. செப்பு அங்க கை போடாதடா இங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லியா மகாராஜா. தாங்கள் தெரிவித்தாலும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவர்களும் மந்திரமாய் கல்யாண விழாக்காக நெல் வாங்க போனீர்களே எப்படி வாங்கிட்டு வந்தீர்கள்? என்ன வழி கேட்டீர்கள் அப்படி கேட்குறீங்க மகாராஜா. ஆமையா நான் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க சொல்லுங்க. அவன் கேட்குறீங்க. இன்னைக்கு இந்த அரண்மனையில் ரத்த வெள்ளம் ஓட போகுதுடா. யாருக்கு குத்து வர போகுதுன்னு தெரியல மகாராஜா. நெல் வாங்க
ஏய் இடியா ஓ என்னை கோவப்படுத்தி பார்க்குறானே இந்த குட்டப்பையன். சொல்லியா எதுக்கு பயப்படக்கூடாது? ஏன் பயப்பட? ஐயா அந்த கத்திரிக்காய் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் குழம்பு வச்சு கொண்டு வாங்க ஐயா. கத்திரிக்காய் ஆமாம் கத்திரிக்காய் இல்ல காப்புடி. ஐயா. எதுக்கு பயப்படக்கூடாது? ஏன் பயப்பட? சரி நீ யாவது சொல்லாச்சே புழக்க போட்டுடா. நீங்கள் கேளுங்க மகாராஜா. நெல் வாங்க போனீங்கல்ல ஆ. பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம். சொல்கிறேன். சொல்லுங்க அதான் சொல்கிறோம்ல சொல்லுங்க. கேளுங்க. யோ 2 பேருமே விளையாடுறீங்க என்ன? ஏதோ மனசு நினைச்சு நெல் வாங்க போன விஷயத்த தானே கேட்டீங்க? ஆமையா சொல்லுங்க. நீங்கள் சொன்னது போல் நாங்களும் நெல் வாங்க போனோம். ஆ நீங்கள் எப்படி சொன்னீங்களோ ஆ சொன்னதை அப்படியே கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துட்டான். நெல் வாங்க போனவங்க என்ன முடிச்சீங்க? காரியத்தை முடிச்சுக்கோங்க. என்ன காரியம்? நெல் வாங்க போன காரியத்தை முடிச்சா பொசுக்கும் சொல்லிவிடாதரா லவக்கும் குத்திவிடாப்புல. டேய் பக்கத்தில் நான் தான்டா நிற்கிறேன். ஐயா எனக்கு சங்கு ஊதாம விட மாட்டேன். நெல் வாங்கினீர்களா? வாங்கினா எப்படி வாங்கினீர்கள்? ஆ. ஏன் நெல் வாங்கினா சமூகத்தானே வேணும்? இப்படி கொடுத்தாங்க நாங்கள் இப்படி வாங்கினோம். நெல்லுகளை அள்ளி கொடுத்தாங்க நாங்கள் இப்படி கையெழுத்து இப்படி வாங்கணும் மகாராஜா. நெல் வட்டிக்கு வாங்கினீர்களா அல்லது பணத்துக்கு வாங்கினீர்களா? சும்மாவே வாங்கணும் மகாராஜா. நீங்கள் சொன்னது போல நெல்லுகளை போய் கேட்டான். சரி கொடுக்க மறுத்துட்டாங்க. இல்லது மத்தார்களா? கொண்டு வந்து வந்துட்டான். இங்க வாங்க. என்ன சொல்றாரு அவரு? போய் வட்டி நெல் கட்ட போறாச்சா? சரி தகாத வார்த்தையா பேசினார்கள், இழிவாக பேசினார்கள். அப்புறம் கொண்டுக்கிட்டு வந்துட்டேன். கொண்டுட்டு வந்துட்டான். 3 பேத்தி ஜோலியை முடிச்சுட்டு நெல்லுகளை என்னது கொண்டு ஏய் காலை பிடிச்சி செவுத்துல சத்து நடிச்சு கொண்டே போடுங்க. 3 பேத்தை கொண்டு விட்டீங்களா? ஆமா மகாராஜா. என்ன காரியம் செய்தீர்கள்? உலகாரியன் தான். பாண்டியத்தேவன் யார்? நான் வளர்ப்பவன் பகுதியில் வெள்ளையத்தேவனை பெண் கொடுத்தவன். அக்காதங்க யார் வெத்தையும். வேளாண்டி யார்? நம்ம கிழக்கோட்டை வாசல் காவல் செய்யும் சுந்தரலிங்கம் மைத்தினன். கருப்பினத்தேவன் யார்? தாருடைய சித்தப்பா. 3 பேரும் சொந்தக்காரர். கொண்டு விட்டீர்கள் ஐயா. எங்களை மன்னிக்க வேண்டும் மகாராஜா. நாங்க வேணும்னு அடிக்கல மகாராஜா. உன்னை வச்சுக்கிட்டு நான் பதில் பேச முடியல, பயமா இருக்கு மகாராஜா. சொல்லுங்க. நெல்லுகளை கேட்டோம். 3 பேர் எங்களை தகாத வார்த்தையாக பேசினாங்க. சரி எங்களை பேசினாலும் கூட நாங்கள் பொறுத்துக்குவோம். உங்களை இழிவாக பேசினாங்க. உங்களை ஒருத்தன் பேசினானா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அப்போதான் அரண்மனை மந்திரியாரிடம் நாங்கள் கேட்டோம். சரி மந்திரியார் சொன்னார், என்ன? கம்பள வீரர்களே, இது உங்களை பார்த்து கேட்ட கேள்வி அல்ல. சின்ன மகாராஜா பெரிய மகாராஜா பார்த்து கேட்ட கேள்வி. வெட்டுங்கள் குத்துங்கள்னு அவர் தான் ஏவனார். பெரிய மகாராஜா தெரிவித்தாராம், நெல்லுகளை கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று பெரிய மகாராஜா தெரிவித்தாராம். அதான் உண்மை. தாங்கள் தெரிவித்தீர்களா? என்ன? நெல்லுகளை கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள், இல்லை என்றால் கொன்று வாருங்கள். நீங்க சொன்னது அரண்மனை மந்திரி. அதுக்கப்புறம் தான் நாங்க செஞ்சோம். டிமாண்ட் தெரிவித்தாரா? ஆமா மகாராஜா. கணக்கு பிள்ளை தெரிவித்தாரா? அன்னவர் படித்தவர், பட்டம் பெற்றவர். மந்திரிக்கு அந்த யோசனை வந்தது அந்த காலத்திலேயே முத்தப்பனாக்கிறேன். அன்னவரை அந்த ராமநாதன் சண்டையை மனசில் வஞ்சகமாக இணைத்து தாங்களை ஏய் விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார் பிள்ளை மகன். தாங்கள் அவர் வார்த்தையை கேட்டு நிலை தடுமாறி விட்டீர்கள் ஐயா. இந்த வார்த்தையை அண்ணாவிடம் தெரிவித்தீங்களா? பெரிய மகாராஜா பொறுமையோட இருக்காங்க. இளைய மகாராஜா ரொம்ப கோபத்தோட கூட எதிர்பார்த்தோட இருக்காங்க மகாராஜா. அண்ணன் மத்தத்தோடு இருக்கின்றார். ஆமா மகாராஜா. வருத்தப்படாம சந்தோஷப்படாம நாங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம்? 3 பேர் வீட்டில் இளவு உழுக்கத்து வந்திருக்கேன். வருத்தப்படாம ஆகல அரப்பை மோனவத்தை போட்டு வர. அரமனை செல்லுங்கள். நான் முன்னால் சென்று என் அண்ணாவை ஆறுதல்படுத்துகிறேன். செல்லுங்கள். இப்படி போக செல்லுங்க. இப்படி செல்லுங்க. நீ முதல் நீ போன தாயி சக்கதேவி, இது என்ன சோதனை? எந்த காலத்தில் நடக்காத காரியங்களை வீரர்கள் செய்தர்கள். தாயே, செந்தூரானை தவிர எந்தூரானையும் வணங்காமுடி பாண்டியர் அண்ணன் வட்டத்தோர் இருக்கின்றார். அண்ணா வருகின்ற தம்பி வருகின்ற.
வெங்குதிரை காரணவன் நிறகோலத்து ஐயனவன் வெங்குதிரை காரணவன் கருப்பண சுவாமியவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரங்கொடுப்பாரோ வெங்குதிரை காரணவன் நிறகோலத்து ஐயனவன் கருங்கச்சை இடுப்பில் கட்டி கையறுவல் தானிமிட்டு கருங்கச்சை இடுப்பில் கட்டி கையறுவல் தானிமிட்டு கடும் கோபம் கொண்டு அவன் வேட்டையாடி வாராரையா கடும் கோபம் கொண்டு அவன் வேட்டையாடி வாராரையா வெங்குருவை காரணவன் கருப்பண சுவாமி அவன் ஊருக்கு காவக்காரன் உயர்ந்ததொரு உருமாக்காரன் ஊருக்குரு காவக்காரன் இந்த ஒரு உண்மைக்காரன் காஞ்சனகுளம் ஊருக்கு காவல்காரன் உயர்ந்ததொரு உருமாக்காரன் 21 பந்தியிலே இருப்பதிலும் கெட்டிக்காரன் 21 பந்தியிலே இருப்பதுங்கு கெட்டிக்காரன் வெங்குதிரை காரணவன் நிறகோலத்து ஐயனவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து அருள் கொடுப்பாரோ மீசக்காரன் அடங்காத கோபக்காரன் ஆட்டுக்கட மீசைக்காரன் அடங்காத கோபக்காரன் ஆட்டுக்கட மீசக்காரன் அடங்காத கோபக்காரன் மாநாட்டு கருப்பனவன் மண்டியிட்டு ஆடி வாரான் மரநாட்டு கருப்பனவன் வண்டி கட்டி ஆடி வாரான் வெங்குதிரை காரணவன் கருப்பண சுவாமியவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரம் கொடுப்பாரோ வெங்குதிரை காரணவன் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் தலைவர் பாடலை பாடிவிட்டு அண்ணாமலை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அண்ணே நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணியகளும் புரியுமா தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமலர்ந்தால் புகழ் இருக்கும் புரியுமா தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா நாடு தமிழ்நாடு இந்த நாட்டு மருந்து அது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மருந்து நாடு நல்ல நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள் சொல்லும் அது இதையும் மருந்து நாடு தமிழ்நாடு நம்ம நாட்டு மருந்து நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மருந்து ஏடி கண்டால் கண்டவரை ஆடும் மருந்து தேடி கண்டா கந்தைகளை ஆளும் மருந்து எதிர்காலம் புகழுகின்ற தரும் மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தினமணிந்தால் பிணியகளும் புரியுமா தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா
முக்குளத்து மூலிகையாய் வந்த மருந்து மூவாச்சையற்ற பாரு பெம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து மூவாசை எத்தனாரே எங்க சாதி மருந்து. முக்குளத்து மூலிகையாய் வந்த மருந்து மூவாச்சையற்ற பாரு பெம்மச்சாரி மருந்து. முருகன் அருள் போற்றுகின்ற முத்து மருந்து எங்கள் பாரமுத்துராமலிங்க தேவர் மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தினமணிந்தால் பிணியகளும் புரியுமா? தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் நாட்டில் சித்தி விளையாடல் செய்யும் சுத்த மருந்து தந்தை சுப்பிரமணிய ஏற்றி வைத்த என்ன மருந்து. சித்தி விளையாட்டு அல்ல முத்து மருந்து எங்க முத்துராமலிங்க தேவஜாதி மருந்து. நமக்கு சித்தி விளையாடல் செய்யும் சுத்த மருந்து தந்தையார் சுப்பிரமணிய ஏற்றி வைத்த என்ன மருந்து. பார்வுகளும் பசும் பொன்னிலே படரும் மருந்தி. பார்வுகளும் பசும்பனகள் வளர்ந்த மருந்து. பாருமுத்துராமலிங்க தேவர் மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தினம் அணிந்தால் பிணியகளும் புரியுமா? தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? பசும்பொனில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றா இறைவனிடம் ஏது நீதி? அந்த இறைவனிடம் ஏது நீதி? பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றா இறைவனிடம் ஏது நீதி? அந்த இறைவனிடம் ஏது நீதி? இறைவன் கையா எடுத்து விதைத்த ஜோதி இறைவன் கையா எடுத்து விதைத்த ஜோதி அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி. இறைவன் கையா எடுத்து விதைத்த ஜோதி அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி. பசும்பநகரி பிறந்து வந்தது ஜோதி. பசும்பநகரி பிறந்து வந்தது ஜோதி. இந்த பார்வையெல்லாம் போற்றுகின் ஜோதி ஜோதி ஜோதி. இந்த பார்வையெல்லாம் போற்றுகின்ற ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி? அந்த இறைவனிடம் ஏது நீதி? உக்கமஞ்சு பெற்றெடுத்த உலகமுத்து ஜோதி உக்கமஞ்சு பெற்றெடுத்த உலகமுத்து ஜோதி உத்தமர ராமலிங்கம் வல்லமுத்து ஜோதி உத்தமர ராமலிங்கம் வல்லமுத்து ஜோதி. தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி. தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி தேவர் என்னும் ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றா இறைவனிடம் ஏது நீதி? இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுத்து ஜோதி இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுத்து ஜோதி இப்போதைய தெய்வமாக போற்றுகின்ற ஜோதி இப்போதைய தெய்வமாக
தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி, தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி, தலைவர் முத்து ராமலிங்கன் தேவர் என்னும் ஜோதி, தேவர் என்னும் ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே பசும்பொனில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றா இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் எது நீதி. எப்பவர் எதிரே உனது கண்ணன் தம்பி, எதிர்பார்த்திருக்கின்றேன் உனது கண்ணன். கண்ணனி மங்களம் மகவே, அண்ணா மங்கள கண்ணாடி மேடைதடி அண்ணா, மன்னவன் உமத்துறையை ஒடிவாரே. அண்ணன் எப்ப வருவாரே வருவரண்டி, அண்ணன் எப்ப வருவாரே வருவரண்டி, எதிர்பார்த்திருக்கின்றேன் உங்கள் தம்பி அண்ணா, எதிர்பார்த்திருக்கின்றேன் உமத்துறை. தம்பி மகள மகவே, ஆமண்ணா என் பிறவி பாட்டுகிறே. தம்பி மங்களமாகவே வாழ்வையனா பெருகிடமே தம்பி, மாறத செல்வங்கை பெருகிடமே. உங்க பாதம் பரிதேரே, எனது அண்ணா சிக்கமே என் பிறவி அண்ணா. அழகு பாதம் உங்கள் பாதம் பணிந்தேனே என் பிறவி அண்ணா, பாதாளம் தாமதை போற்றி செய்தே. எனது அஞ்சாத சிங்கமே அண்ணா, கூட பிறந்திட்ட என் பிறவி பாண்டியரே. அண்ணா தம்பி, என்னோட கூட பிறந்திட்ட என் பிறவி அண்ணா, கூட்டு பலுண்டோமையா ரெண்டு பேரும். தம்பி அண்ணா, எனது தங்க பிறப்பே தனி பிறப்பே, அழகு தங்கள் பிறப்பே தனி பிறப்பே, என் பிறவி அண்ணா சமத்தங்குடனி பிறந்தவாரே. நாட்டில் 8 திசையும் 16 கோணமும் கட்டிய
சாண்டார் என் பிறவி தம்பி எப்பா மறுவரே தம்பி எப்ப வருவோனே வருவான் என்று என் பிறவி பாண்டியனே தம்பி எப்ப வருவானே வருவான் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் உனது கண்ணன் தம்பி எதிர்பார்த்திருக்கின்றேன் உனது கண்ணே சந்திரர் ஓடிய மந்திரா ஓடிய சந்திரர் ஓடிய அண்ணா சந்திரர் ஓடிய சீமையல்லா தானிய ரச்சம் செய்து வாரோ சூரிய போனேங்க அம்மையா தம்பி சூரிய ரோடிய சிமகளோ சொந்தம ராஜாத்தி புரிந்து வரோம் கட்டி கடங்காத கண்டல் கட்டுக்கு அடங்காத என்பிரது கட்டழகர நீ வாழ வேண்டும் தங்க பிறப்பே எனது தங்க பிறப்பேங்க தனி பிறப்பே சமத்தர் கூட நீ பிறந்தையடா உடையத்தானே நன்மையால் வந்தைச்சாலோ எத்துவன் காலாலை நான் உமத்துறையே கெட்டது செய்யும்போ திணறு கோணமோ கண்டைய ராஜாடா கட்டப்பமா ஐயனார் வைக்கப்படுறா அந்த வெள்ளைகளை வெளியேறி அத்தூர் அலத்தமே மக்கள் செய்து வாரோம் அண்ணன் வைக்கப்படுத்தா உள்ள பற்றி அமுத்தப்படாக்க ஆயிரம் பத்து வந்துடுவோம் அண்ணா கோடிய தேடிக்கோ இவர நாட்டில கொண்டு உள்ள அழகிலே தங்குதல் ஓடிங்க சிமைகளோ தனிய ராஜாச்சி புரிந்து வரோம் காகம் பறக்காத சிவகிலே அட்டழகன் கோடியை அட்டி வாரும் கெட்டது செய்யும்போ திணறு கோணமோ கண்டைய ராஜாடா கட்டப்பமா அந்த வெள்ளைகளை வெளியேறி பிறகுவோம் தூரால் கைவு அத்தூர் அலத்தமே எழுதுமையை கம்பளித்தார் அண்ணன் வைக்கப்படுத்தாள் வருக 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 தம்பி மூத்திரி பண்டியா நமஸ்கரிக்கின்றேன் அண்ணா நலமாக இருக்க தம்பி தம்பி மூத்திரி பண்டியா மறுமை எனக்கு நாளைக்கு வச்சுக்கோங்க இங்கே போட்டு மறுக்கிறாதீங்க இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தம்பி மூத்திரி பண்டியா அண்ணா நலமாக இருக்கிறது தம்பி என்னை அழைத்த காரணம் இதோ தெரிவி தம்பி கூறுங்கள் நமது திவான் தானமன்னர் காரியர்களுக்காக வட்டிக்கால் படுத்தவன் நெல் வாங்கி தெரிவித்தோம் உண்மைதான் உண்மைதான் அங்கே கொள்ளையை மடித்து கொலை செய்து வருகிறார்கள் உண்மைதானே கேள காரணம் யாரு கேட்டால் உங்கள் தம்பி ஊமத்துறை பண்ணியிருந்தான் இப்படிப்பட்ட காலம் செய்து சொல்றாங்க அண்ணா இது என்ன வார்த்தை தம்பி சிறு சிறுக்கு வாழாடுவோர் பெரியவர்கள் பழமொழி தெரிவிப்பார்கள் கண்டிப்பாக தம்பி தாங்க இருக்கும்போது அடியின் பெறப்பட்ட காரியம் செய்வேனா தம்பி ஊமத்துறை பண்டியா ஒரு காலம் நம்பவில்லை இதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரிவிக்கிறார் தம்பி அண்ணா அண்ணவரை அந்த ராமநாதம் சண்டையை மனசில் வஞ்சகமாக நினைத்து நினைத்து வீரர்களை ஏவி விட்டு வெடிக்க வைத்திருக்கின்றார் நமது கலக்க பிள்ளை. ஆமா தம்பி தாங்களுக்கு பயந்துதான் நமது முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமா அவர்கள் அந்த பழி எல்மல் சுமத்திருக்கிறார். தம்பி அண்ணா. ஒரு காலம் நம்பவில்லை இதாவது திவான் தாளவர் செய்வேன் லாபத்தில் நம்பி தனியாக விட்டு கொண்டோம்லவா இதை மனதில் நிறுத்திக்கொண்டு இப்படி காலி செய்தார்கள். அப்படியானால் அன்னவரை அழைத்து விசாரிப்போம் தீர்க்க விசாரிக்க வேண்டும். அப்படியே தம்பி அன்னவர் வரவை எதிர்பார்க்க வேண்டும். அண்ணா தம்பி ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, அன்போடு பண்பு ஆற்றலும் மிகுந்தவரே, ஐயா பெரியவரே, அன்போடு பண்பு
வேண்டுமோ நினைத்தமரே அடியனான் எனது சொல்லிக்கு அருகனான் என்று சொல்வைக்கு அமைதி தரு எனது தாய்மாரே தாய்மாரே சகோதரர்களே சகோதரர்களே சகல கலை உணர்ந்தவரே சகல கலைகள் நிமித்தமரே சாற்றும் கவிதனை சற்றொன்று கேட்பீரேன் கேட்போரே சத்திக்கு சிவனுக்கும் சத்திக்கும் சிவனுக்கும் புத்திரனாய் உதித்திட்ட அத்தை முகம் தம்பி ஆறுமுக வேலவரே ஐயன் தம்பி ஆறுமுகன் உதித்தன அப்பனுக்கு உதேசம் செப்பியே வித்தகனே அப்பனுக்கு செப்பிக உதித்தமரே செவல் கொடியோனே சேமல் கொடிகோனே செந்திகுமால் முருகோனே செந்திருமால் மான்மர்கனே முருகன் உருவாகி முருகனால் உருவாகி இந்த முக்குளமும் கருவாகி இந்த முக்குலமோ கருமாகி முன்னிட்ட தலைவராம் தென்னாட்டு திலகமா முன்னிட்ட தலைவரா முருகனே தலைவரா என் தந்தையாம் சுப்பிரமணியன் தந்தையார் சுப்பிரமணியன் சிந்தை மகிழ்ந்து கொண்டு சொந்தமாய் எழுதியதை சொந்தமா எழுதுகதை என் சிரசு மேல் குடியிருந்து சரசமே குடுகிருந்து சிவனான் மாநாடு சீமனால் காத்து காமே செப்பிடும் கவிதனில் செப்பிடோ கவிதனிலே எப்பிலை இருந்தாலும் அப்பிலையை மன்னித்து எப்பலகே இருந்தாலும் அப்பலகே இருந்துட்டு அடிபணிந்து கரம் குமித்தேன் ஐயா அருகுமணித்து அருமணித்தேனையோ அண்ணா தம்பி இந்த வட்டாரத்துல காஞ்சிரங்குளம் வடுவங்குளம் முக்குடி சாரி புதுக்கோட்டை நல்லூர் ஆமா நமது தந்தையார் வாத்தியார் சுப்பிரமணியம் ஆடாத கண்டிப்பா இல்ல எனது அண்ணன் எங்க அண்ணன் நீ பாடுறாங்க ஆமா குரல் சுப்பிரமணியன்றல அது ஒரு பெருமையால் தான் அவ தேசம் புகழ்ந்திடும் தென்னாட்டு சிங்கமா தேச புகழ்ந்தெடு தென்னாட்டு சிங்கமா தேசம் புகழ்ந்திடும் தென்னாட்டு சிங்கமா தேச புகழ்ந்தெடு தென்னாட்டு சிங்கமா தேசம் புகழ்ந்திடும் தென்னாட்டு சிங்கமா தேச புகழ்ந்தெடு தென்னாட்டு சிங்கமா அவ சித்தாதி சித்தர்கள் சிந்திடும் தங்கமா தென்னாட்டு சித்தம் சிங்கமா சித்தாதி சித்தர்கள் சிந்திடும் தங்கமா தென்னாட்டு சித்தம் சிங்கமா தென்னகம் பற்றிடும் தங்கத்த சங்கமா தங்கமன் புஷ்பமா யாரு என்று சொல்லுதங்கம் பேரு என்ன சொல்லுதங்கம் ஊரு என்ன சொல்லுதங்கம் எனத்தங்கம் இந்த நாடு கண்ட நல்ல தலைவர் யாரு தங்கம் அவன் யாருகன சொல்லுதங்க பெருகன சொல்லதங்க ஊருகன சொல்லதங்க ஞான தங்கம் தமிழ்நாடு போற்று நல்ல தலைவர் யாரு தங்கம் தங்கமே சித்திரவாச உற்றவர் சித்திரவாச உற்றவர் சித்தாதி சித்தர்கள் சித்திடும் தங்கமா என்னகம் பற்றிடும் சங்கத்த சங்கமா அவர் யாரு அவர் பேரு என்ன ஊரு என்ன சொல்லுதங்கம் ஞான தங்கம் தமிழ்நாடு போற்று நல்ல தலைவர் யாரு தங்கம் தமிழ்நாடு போற்று நல்ல தலைவர் யாரு தங்கம் அவர் கொச்சி காராட்சி கொள்ளட சென்றவர் கொச்சி காராட்சி கொள்ளட சென்றவர் கோதாவரி யாமனை கங்கநதி கண்டவர் காட்சி ரங்கோல் கல்கத்தா சென்றவர் கரி முஞ்சி வெளியிலே வெளியேற சொன்னவர் கரி முஞ்சி வெளியிலே வெளியேற சொன்னவர் கத்திக வேலனை கைகுப்பி நின்றவர் அவர் மல்லிகை முல்ல
சிறப்பு வாசமும் கொண்டவர் கல்லிப்பன் மலமும் பாஞ்சமும் கொண்டவர் அவர் யாரு அவர் பேரு என்ன அவர் ஒரு என சொல்ல தங்க தங்கம் தமிழ்நாடு போட்டு நல்ல தலைமைக்காரு தங்கம் தங்கமே செதுகரையிலான பூமி செதுகரையான பூமி சிறு சிறப்பு அந்த சீமானும் பிறந்த பூமி சிறு சிறப்புடனே சீமானும் பார்த்த பூமி கல்லர் மரபர் அகம்புடையர் வாழ்ந்த பூமி கல்லர் மரபர் அகமுடையர் வாழ்ந்த பூமி கமுதிய அபிராமவோ கமிதையோ அபிராமோ கனத்ததொரு சேகரமா கலத்தோத சகரமா 32 கிராமத்துக்கு 32 கிராமத்துக்கு அதிபதியாய் பிறந்திட்ட அதிபதியா பிறந்திட்ட அவர் மூவேந்தர் குலத்தில் முத்த விளைந்தவர் அவர் மூவேந்தர் குலத்தில் முத்த விளைந்தவர் ஓபர் குலத்தில முத்தமல் வந்தவர் தாய் சித்தாய முன்னோடியானவர் தவர் சித்தமே நம்ம வரவர் முக்கங்கவிக்கு மே முன்னாலே நின்றவர் முக்கடலுக்கு முன்னாடி இருந்தவர் முத்துராமலிங்க பேர்நாமம் கொண்டவர் முத்துராமலுக்கு தேவரும் பட்டவர் நாடு வந்து ராமநாடு ஒரு பது பொண்ணு மாறு பேரு முத்துராமலிங்கம் ஞான தமிழ்நாடு போற்றும் உலகம் போட்டும் அல்ல உலகம் போட்டு முத்துராம லிங்க தங்கம் தங்கமே தங்கமே அண்ணா தம்பி அப்படியானால் அப்படியானால் இந்த வார்த்தை மந்திரியாரே மந்திரி. அழைக்க வேண்டும் அப்படியா ஹலோ ஹலோ என்ன மாமன்னர் மருதிருவர் நம் நாடு ஓஹோ. மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை என்றோடு மாமன்னர் மருதிருவர் நம் நாடு மக்கள் மறுத்திடுமே புகழை இன்றோடு நாம் தேடுகின்ற போர்படைகள் சிங்கமே நாம் தேடுகின்ற போர்படைகள் சிங்கமே அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே மாமன்னர் மருதிருவர் நம் நாடு பொன்னாத்தால் என்றெடுத்த புத்திரன் எங்கே அவர் பொக்கிசமாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டவே பொன்னாத்தால் பெத்த மகள் பொக்கிஷமே அந்த பொருள் என்று நம்ம சொல்லிக் கொள்வோமே பொன்னாத்தால் என்றெடுத்த புத்திரன் எங்கே அவர் பொக்கிசமாக இந்த மண் வாழ்ந்து காட்டவே பழனிகப்பள் பிள்ளைகளா மருது பாண்டிகை இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே மாமன்னர் மருதிருவர் நம் நாடு அம்மகரை வளர்த்திட்ட தங்கம் அவர் வெற்றியோடு போர் தொடுப்பார் வீரத்தின் புகழ் படைத்த செங்கல் மருதிருவர் போர் படைத்தலை வென்றுமே புகழும் பெற்றவர் வேலநாச்சி அம்மகரை வளர்த்திட்ட தங்கம் அவர் வெற்றியோடு போர் தொடுப்பார் வீரத்தின் சிங்கம் ஓடி வந்த உமத்துறைக்கு அடைக்கலம் தந்தார் அவர் உத்தமரா மருதிருவர் சந்தோஷம் கொண்டார் அவர் உத்தமரா மருதிருவர் சந்தோஷம் கொண்டார் மாமன்னர் மருதிருவர் நம் நாடு அங்கு மக்கள் மனம் புகழுதையா இன்றோடி அண்ணன் தம்பி ஆண்டவள் தாரமண இருக்கு அவரால் எல்லாம் செய்வோம் சிலைகளை இருக்கு அண்ணன்
மன்னர் கார்த்திகை சாமி பாட வேண்டுமே. மன்னர் மறுதிரிவர் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழைகின்றோடு நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே. தேடுகின்ற போர்ப்படை சிங்கமே. அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே. மாமன்னர் மறுதிரிவர் நம் நாடு. தம்பி அப்படின்னா ஒரு வார்த்தை மற்ற யோசிப்போம். நன்றி நன்றி. அண்ணே அந்த நாத்தை வச்சுக்கணும், அந்த நாத்தை வச்சுக்கணே அண்ணே, அந்த நாத்தை வச்சுக்கணும். உக்கிரபாண்டியர் ஆட்டோ கிரைனர் சி கண்ணன் அவர்கள் எங்கள் அண்ணன் தம்பி இருவருக்கும் 200 ரூபா 400 ரூபா அன்பை பளித்திருக்கிறார். தேவர் பாட்டு பாடச் சொல்லி அடுத்த ஜீனில் வந்து நன்றி. 2 பேரும் பாடுகின்றோம். கண்டிப்பாக பாடுவோம். தானாவதியை சந்திச்சு பாடுவோம். பாடுறான் உறுதியா பாடுறான்.